லாஸ்ட் மேட்ச்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்சிபிக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு அந்த 172 ரன்னை வந்து கூட என்ன செய்ய முடியல அப்படின்னா அவங்களால ஈஸியாக சேஸ் பண்ண முடியல. ரொம்ப தடுமாறி தான் என்ன செஞ்சாங்கன்னா சேஸ் பண்ணாங்க. பட் ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷனுமே இருந்துச்சு. முக்கியமாக வந்துட்டு அஸ்வினுடைய கான்ட்ரிபியூஷன். ஸோ இன்றைக்கி நடந்த மேட்ச்சில் சென்னை பிச்சு தான். பட் 2 பவுலர்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஓவரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தகர்த்து எறிஞ்சிட்டாங்க. 70க்கும் மேற்பட்ட ரன்கள் வெறும் 8 ஓவரில் மட்டுமே என்ன செஞ்சாங்கன்னா இவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே என்ன செஞ்சோம் அப்படின்னா மேட்ச் டர்ன் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ எஸ்ஆர்ஹெச்சோடைய ஃபீல்டிங் அப்படின்னு எடுத்து ரொம்ப சூப்பராக டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியும். பவுலர்ஸ் 4 பவுலர்ஸோட போனாங்க. எஸ்பெஷலி ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் போனாங்க, ஷாபாஸ் அகமது. அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஸ்பின்னர்லாம் கிடையாது. அஸ்வின் அளவுக்கும் சகல் லெவலுக்கும் கிடையாது. பட் அஸ்வின் அளவுக்கும் சகல் லெவலுக்கு பண்ண வேண்டிய செயல் எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, ஷபாஸ் அகமது இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா பண்ணிட்டு போயிட்டாங்க. மேட்சை அப்படியே டர்ன் ஓவர் பண்ணிட்டு போயிட்டு ஈஸியாக ஃபைனலுக்குள்ளே போயிட்டாங்க.